Savaha, the Chennai Silks. வீட்டுமனையை மிரட்டி வாங்கிய புகாரில் அமைச்சர் பிடிஆரின் முன்னாள் உதவியாளரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஜெய் பாலாஜியை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீதாராமன் என்பவரின் ரூபாய் 78 லட்சம் மதிப்பிலான வீட்டுமனையை மிரட்டி வாங்கியதாக ஜெய் பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜெய் பாலாஜியை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை குற்றவியல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. ஜெய் பாலாஜியை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை குற்றவியல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வீட்டுமனையை மிரட்டி வாங்கிய புகாரில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் முன்னாள் உதவியாளரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஜெய் பாலாஜியை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். 78 லட்சம் மதிப்பிலான வீட்டுமனையை மிரட்டி வாங்கியதாக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் முன்னாள் உதவியாளரை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவினை அளித்திருந்தது. அமைச்சருக்கு எதிராக புகார் அளித்ததன் எதிரொலியாக அமைச்சரின் முன்னாள் உதவியாளரை 2 நாள் காவலில் எடுத்து காவல்துறை விசாரித்து வருகின்றனர். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் அவரை சேர்க்க இருப்பதாகவும் பரபரப்பு தகவலானது வெளியாகி இருக்கின்றது. மதுரை ஆண்டாள்புரம் பகுதியில் உள்ள விஸ்வாஸ் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சீதாராமன் என்பவரை கடந்த ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி அன்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரின் முன்னாள் உதவியாளரான ஜெய் பாலாஜி என்பவர் மோசடி வழியில் தன்னை ஏமாற்றி 78 லட்சம் மதிப்பிலான மனையை கிரயம் செய்து மோசடி செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரின் முன்னாள் உதவியாளர் மதுரை புக்கிமன் படித்துறை பகுதியைச் சேர்ந்த ஜெய் பாலாஜி மற்றும் அவரது மனைவி கலாவதி ஆகிய 2 மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனிடையே ஜெய் பாலாஜி அமைச்சரின் உதவியாளர் பணியிலிருந்து வெளியேறினார். இதனிடையே சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு பதிவு சம்பந்தமாக ஜெய் பாலாஜி மற்றும் அவரது மனைவி கலாவதி ஆகிய 2 மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த 6ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய முன்னாள் உதவியாளர் ஜெய் பாலாஜியை 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆணையர் வினோதினி மதுரை மாவட்ட 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணையில் பின்னர் நீதிபதி எம் ஆனந்த் அமைச்சரின் முன்னாள் உதவியாளர் ஜெய் பாலாஜியை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். காவல்துறை விசாரணையின் போது 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஜெய் பாலாஜியின் வழக்கறிஞர் அவரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தற்போது அழைத்து செல்வது போல் மீண்டும் போலீஸ் காவல் முடித்து அவரை நீதிமன்றத்தில் எந்தவிதமான காயங்கள் ஏதும் ஏற்பட்டு விடாமல் அவரை நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்த வேண்டும் எனதான் இந்த நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று அவர் விசாரணைக்காக நீதிமன்றத்திலிருந்து மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் அமைச்சரின் முன்னாள் உதவியாளரிடம் பல மணி நேரமாக அந்த விசாரணை என்பது இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜிற்கு எதிராக லோக் ஆயுக்தாவில் புகார் அளித்த அவரது உதவியாளர் ஜெய் பாலாஜியை மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 2 நாள் காவலில் எடுத்து இவர்கள் அந்த ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த தகவல்கள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அமைச்சரின் முன்னாள் உதவியாளர் ஜெய் பாலாஜியிடம் அந்த மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் நள்ளிரவு வரை பல மணி நேரமாக தொடர்ந்து அவரிடம் பல்வேறு வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்டு வந்ததாகவும் குறிப்பாக மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் அவரை சிக்க வைக்க இருப்பதாகவும் அமைச்சருக்கு எதிராக புகார் அளித்ததன் காரணமாக ஜெய் பாலாஜியை திட்டமிட்டு பல்வேறு வழக்குகளில் சிக்க வைக்க நினைப்பதாகவும் அவரது குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜெய் பாலாஜி மீது மேலும் பல வழக்குகளை பதிவு செய்ய காவல்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அவரிடம் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பிரகாஷ்,
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.